ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வேல்ஜோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓஷியன் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு கேம் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ சரியாக போட முடியல. ஆக்சுவலி வெரி சாரி கேஸ். நேற்று நான் வீடியோ போடணுன்றா இருந்தால் என்னால் போட முடியாமல் போச்சு. அதான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இனி கண்டினியூ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கேஸ், ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வளமே நம்ம ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக சர்வைவல் கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம்னு தான் கேஸ் வந்திருக்கேன். ஸோ வாங்க ப்ளே பண்ணுவோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். லோடாக கேஸ். ஓகே, லோடிங் ஆகட்டும் பொறுமையாக. ஓகே. நம்மளுக்கே டுட்டோரியல் சொல்லி தரானுங்க. அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டானுங்களா? கேமுக்கே நாங்கள் கேமுன்னு சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கே டுட்டோரியலடா. சரி விடுங்க, ஏதோ ஒன்று சொல்லி தரானுங்களே, செஞ்சுட்டு வந்துட்டு நம்மளும் செய்கிறோம். ட்ரோஃப் இப்படி தானே செய்யணும். கயிறு. ஓகே, இப்போ வாட்டர். இவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குமா? அதுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் ஒன்று செய்யணுமா? அது இந்த பாட்டில் தகரம் தப்பில் இங்கே பார்க்க. ஓகே, இது செய்யணுமா? செஞ்சுட்டு வாட்டர், அது என்னடா இது புரிஃபரா நீ வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை செஞ்சுடுவோம். ஃபஸ்ட்டு பேஸ் போடணும். இது பேஸாம் இரு பேர். சரி ஓகே, போட்டுற வேண்டிய. அது போட்டு அங்கே வைக்கணும் கேஸ். நான் தண்ணியை சூடாக்கி தரும். இந்த கடல் நீர் இல்லைங்க, அதை அப்படியே சூடாக்கி தருங்க. சர்வைவலில் இதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே, எப்படா மேலே வர்றது? எப்படா இப்போ நான் மேலே வர்றது? ஐயோ, ஆகா, தவறி கீழே விழுந்துட்டேங்க. எப்படி மேலே வர்றதே தெரிய மாட்டேங்குது. அட பாவி, போச்சா? ஏன் ரீஸ்டார்ட் பண்ணுமா? எப்படியா மேலே வர்றது? எப்படிங்க மேலே வர்றது? ஓகே, இதை கிராஃப்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வைக்க சொல்கிறானு. தண்ணி எடுத்துப்போம். இப்போ எப்படி நான் மேலே வர்றது? எப்படி என்னையே தெரிய மாட்டேங்குதே. ஜம்மிங் பட்டன் இங்கே நான் அதை பார்க்கல. நான் ரன்னிங் பட்டன் நினச்சேன். சரி ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அந்த அப்படியே அந்த பாக்ஸ் எடுப்பு பார்ப்போம். பாக்ஸ் எடுக்க முடியல, அது கடும் தூரத்தில் வைக்கிட்டே. ஓகே சரி விடுங்க, பாக்ஸை நம்மளால் எடுக்க முடியலை. போனால் போகட்டும் போடா. ஓகே, எடுக்க முடியுமா? எடுத்தாச்சு. வெரிடா ஹாப்பி. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம பேஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு செஸ்ட்டும் எடுத்துகிட்டு வேறு என்ன 2-3 ஐட்டங்களையும் எடுத்துகிட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம ஒரு திங்ஸாக கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்ப்போம், ட்ரைன் பண்ணி பார்ப்போம். எடுக்க முடியலை என்னால். இது எடுக்க முடியுமா? எடுக்க முடிஞ்சு எடுத்தாச்சு. சரி ஓகே, இது எடுத்துடணும். இதுக்கு நம்மளுக்கு பேஸ் போடுறதுக்கு தேவைப்படும். அந்த உட்டெல்லாம் போட தேவைப்படுங்க. சரி வந்துட்டு சரி ஓகே. நான் ஷார்க்கு போகுது பார்த்தீங்களா? நான் ஷார்க்கு போகுங்க. போவி, அது கடிக்க முட்டா. சரி தான். ஓகே, ஐயோக்குள்ளே வந்துட்டேன், தண்ணியில் விழுந்துட்டேன். சரி விடுங்க, இதை எடுத்துகிட்டு அப்படியே வேறிடுவோம். ஜம்மிங் பட்டன் தான் இருக்கியா? என்ன பாயா நம்மளுக்கு? சரி ஓகே, வேறு என்ன அவங்க வருது? இது கொண்டு இருக்குங்க. இதில் இறுக்கி அதை எடுத்து போட்டு அது ஒட்டுவா திங்ஸை ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணிக்கும். நம்மக்கிட்ட வர திங்ஸ் செய்யலாம். அதை எடுக்கணும் சொல்லி பேஷை இப்படி போடுவோம். இப்போ நல்லா பார்க்க ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு 2-3 லூட் திங்ஸ் தேவைப்படுது. அதை எப்படி எடுத்துருவோம்? ஓகே, இப்போ அதை எடுக்க முடியுமா? இது வந்துட்டு ஷார்க் நம்மக்கிட்ட வந்தால் போட்டு தள்ளுறதுக்கு இறுக்கி. ஓகே, அதுக்கிட்ட வந்து போட்டு தள்ளுறது எடுத்து கொண்டு வச்சுக்கலாம். இருக்கும் செஸ்ட்டு இது தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் 6 லெவலில் ஆக்கணும். பெஸ்ட்டு நம்ம 6 லெவலில் ஆக்கிடுவோம். நாங்களாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு எங்ககிட்டே வர. சரி ஓகே, ஏஃப்கே பண்ணுவோம். ஓகேங்க, ஒரு வழியை ஏஃப்கே பண்ணிவிட்டு ஒரு அளவு லூட்லாம் எடுத்து வச்சிக்க நம்ம. ஓகே, டே 0 ஒன்று இருக்காடா. ஓகே, இது இப்பானுங்க இதை கிராஃப்ட் பண்ணால் திருப்பி கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு லூசு பாயில், எரும மாட்டு பாயில். இப்பாண்டா கிராஃப்ட் பண்ணி ஒரு இது வச்சிங்க. ஏரோ சும்மா வேஸ்ட் பண்ணுறானுங்க பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டு ஏஃப்கே பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் வேஸ்ட் பண்ணுறானுங்க பாருங்க.
எருமை மாட்டு பாயலுங்களா. டே 0 பார்த்தீங்களா, த ஷார்க் இஸ் கம்மிங். அட பாவி எங்கடா வர, ஷார்க் இஸ் கம்மிங், அதையும் பார்த்துடுறோம். ஓ என்ன வருதா, ஓகே என்ன ஷார்க்கு பார்க்க. ஓ மை டார்லிங், ஓ மை டார்லிங், ஓ மை டார்லிங், டார்லிங் டார்லிங். ஐயோ கிடைக்கும், ஐயோ போடு 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 போடு. ஓகே போய் சேர்ந்துருச்சு ஒரு அடியா. ஷார்க்கு ஃபுட்டும் கிடச்சிருக்கு. வா வெரி நைஸ் வெரி நைஸ். சாப்பிட முடியுமா, ஓகே 55 இது வேறு பசி தீருது. இது என்ன டெக்னிக் பேக் டூலோ, இது எல்லாம் எடுக்கணும். எடுக்கிறதுலாம் நம்ம தாகம் எடுத்தால் எடுத்துக்கிட்டிக்கலாம். மித்தி இதற்கு பார்ப்போம். டச் 2 காயின் இருக்கேஸ். வா இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. 2 காயின் வச்சு தந்திரிக்காமோ வச்சுக்கலாம். ஓகே வேறு ஏதாவது பண்ண முடியுமா, வச்சுட்டு இதை வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். ஏன்டா நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி தேவை வந்தால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தங்கேஷ் ஓகே. இதுக்கு இதை தங்கேஷ் நான் சொன்னேன் ஐட்டம் தானே கனெக்ட் பண்ணுங்கண்டு. ஓகே இதை வச்சு தான் நம்ம இப்போ ரூட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணோம். ஓகே நம்ம 2 எடுக்க முடியுது. சரி ஓகே இதை வச்சுட்டு ஓட்டு செட் பண்ணிடுவோம். அப்படி ஒன்று வைக்கணும். ஓகே சரி வந்துட்டு இப்படி தான் வைக்கணும். இன்னொன்று வந்துட்டு அங்காள சைடு வைப்போம். இப்படி வச்சுக்கலாம். சரி தவிர இப்படி வைப்போம். இது நல்லா கேஸ். ஓகே இப்போ கலெக்ட் ஆகிறது நான் உங்களுக்கு பிறகு அப்புறமா காட்டுறேன் எப்படி கலெக்ட் ஆகுது இந்த சிஸ்டம். ஓகே வேறு இதெல்லாம் எடுப்புங்க கேஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். நைட்டில் லூட்லாம் நல்லா கூடிய வருது கேஸ். சொல்லி பார்த்த வரைக்கும் ஓகேங்க. பாருங்களேன் இப்போ எப்படி மாட்டிக்கும் பாருங்களேன். இப்படி தான் கேஸ் மாட்டிக்கும். இப்போ நம்ம எப்படி கையால் எடுத்துட முடியும். இதுக்கு தான் இது ஒரு நல்ல டூல்ஸு. டே 1 ஆயிடுச்சு. டே 0 நான் இப்போ அங்கே கேள்விப்படுறேன். டே 1 ஆயிடுச்சு கேஸ். வெரி ஹாப்பி. ஓகேங்க திருப்பி நம்ம ஏஎஃப்கே பண்ணணும் கேஸ். ஓகே டே 1 ஆயிடுச்சு. அதில் எல்லா திங்ஸையும் நம்ம திருப்பி ஏஎஃப்கே பண்ணி தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பண்ணுவோம். ஓகேங்க முடிஞ்ச அளவுக்கு ஏஎஃப்கே பண்ணிட்டேன். ஓகே இப்போதைக்கு நம்ம செஸ்ட்டு மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டுக்கு இது என்ன ஃபர்னன்ஸ் அது தேவைப்படாது நம்மளுக்கு. இப்போ நெடு ஆணி தேவைப்படுது நெய்லு, அது கிராஃப்ட் பண்ண முடியுது. ஓகே கிராஃப்டை பண்ணிவிட்டு செஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் ஆணியை கிராஃப்ட் பண்ணிப்போம். சரி ஓகே ஒரு செஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஸ்ட்டை வச்சு தான் நம்மளோட லூட் எல்லாம் அந்த செஸ்ட்டுக்குள்ளே பத்திரமா வைக்க முடியும் கேஸ். இல்லாட்டி நம்ம ஒரு வேளை சம்திங் டெத் ஐட்டமெண்டா நம்ம இந்த செஸ்ட்டுக்குள்ளேயே வந்து எடுத்துக்கலாம் கேஸ். அதுக்கு தான் இந்த செஸ்ட்டு ஒரு நல்ல செஸ்ட்டு. ஓகே எடுத்து வச்சுருவோம். இப்படி வைக்கத்தில் இப்படி வைப்போம். சரி ஓகே இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம லூட்டெல்லாம் வச்சுக்க முடியும். ஸ்ப்ளேட் என்னடா இப்படி தூக்கி வைக்கணுமா. ஓகே ஸ்ப்ளேட் ஓகே தூக்கி வச்சுக்கலாம். சரி ஓகேங்க எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே வச்சுப்போம். ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குல்லங்க. அதான் எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சிருக்கு. கிராஃபிக்ஸ் ஓரளவு நல்லா இருக்குங்க. நல்லா பண்ணிக்கிறானுவோம். திருப்பி ஏஎஃப்கே பண்ணதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே இங்கே ஒரு வழி ஏஎஃப்கே இதாகிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏஎஃப்கே எல்லா லூட்டையும் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ பேஸை கொஞ்சம் பெருசாக்குவேன் கேஸ். நம்ம பேஸு ஓகே ஒரு பேஸ் போட்டுக்கலாம். பேஸ் போட்டு நம்மளை பிளேஸை கொஞ்சம் பெருசாக்கலாம். ஓகே பில்டிங் பண்ணிவிட்டு என்னோடய பிளான் என்னென்னா அந்த கப்பலை சுற்றி ஒரு பேஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவேன் கேஸ். க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண மாட்டால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கேஸ் மெனக்கடுறேன் கொஞ்சம். ஓகே திருப்பி பண்ணுவோம். ஓகேங்க இதெல்லாம் இப்படி இழுத்துக்கிட்டு இருந்துட்டு ரோப் தேவைப்படுது நம்மளுக்கு. அந்த ஷார்க் இஸ் கம்மிங்க. ஆடா பாவி திருப்பி ஷார்க் வருதா, எங்கடா வருது? ஓ அதே இடத்து வருதா? அந்த ஆரோவை ஷார்க்கு மாட்டா இந்த ஜீவன் கறியை தண்டனை திங்க போகிறேன். எனக்கு சரியான பசியில் இருக்கா. செம்ம காண்டாயிரம் தான். போடு 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 போய் சேர்ந்துச்சு ஷார்க்கு. ஓகே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா பசி தெரிஞ்சிச்சு. நல்லா இருக்கு ஷார்க்கு. இது நல்லா இருக்கு. டே 2 ஆச்சு. எஸ் வெரி ஹாப்பி. டே 2 வரையும் ஓட்டிட்டோம் ஒரு வழியாக. டே 100 வரையும் தான் ஓட்டணும் நம்ம.
பார்க்கலாம் எந்த அளவு போக முடியுதுன்னு. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஏஃப்கே பண்ணுவோம். ஓகே, என்னால் 7 மணி அளவுக்கு ஏஃப்கே பண்ணி பார்த்தேன் கேஸ். வெரி நைஸ். ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏஃப்கே பண்ணிட்டேன் கேஸ். இதோட இந்த பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்ட் 2ல் நம்ம சந்திக்கலாம். பெஸ்ட் இந்த பேஸை கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு போயிடுவோம் கேஸ். ஓகேவா? இந்த பேஸை வந்துட்டு இது ஒன்று போட்டு இது ஒன்று போட்டோம்னா இன்னொன்று போட்டோம்னா அவ்வளோதான் நம்மளால் போட முடியும். நம்மகிட்ட இது ஒன்று தீண்டுடுது கேஸ், ப்ரூஃப் தீண்டுச்சு. அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.